அந்த முட்டி வலி, இடுப்பு வலி, அதே மாதிரி அந்த முழங்கால இந்த மெம்பரேன் இருக்கும், ஸ்னோயல் மெம்பரேன் சொல்லக்கூடியது, அந்த மெம்பரேன் கிழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, டியர் ஆயிடுச்சு. உண்மைதான். இது எல்லாத்துக்கும் மருந்து. வெள்ளை கலர்ல இருக்கிற பாரம்பரிய அரிசி ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க. வெள்ளை கலர்ல இருக்கிற பாரம்பரிய அரிசி, தூய மல்லி, ஜீரக சம்பா, கண்டகசாலா, ஆத்தூர்க்கு செடி, அதை தீட்டாமல் எடுத்துக்கொள்ளுங்கள். சும்மா கொஞ்சம் இருந்தா போதும். ஒரு 4 விரல் அள்ளிங்கன்னா எவ்வளவு வருதோ அத தண்ணியில போட்டு ஒரு கஞ்சி மாதிரி காய்ச்சி அப்படியே ஆற வச்சு லேசா வெது வெதுப்பா இருக்கு பாருங்க. லேசா வெது வெதுப்பா இருக்கிறப்ப அந்த தண்ணியில புளிய மொட்டை இருக்குல்ல, புளிய மொட்டையை எடுத்து சட்டியில போட்டு வறுத்து நல்லா ஓட தட்டி எடுத்துட்டீங்கன்னா உள்ள அந்த பருப்பு இருக்கு இல்லையா, ஒயிட் கலர் பருப்பு இருக்கு இல்லையா, அந்த பருப்பை பவுடர் ஆக்கி ஒரு டப்பால வச்சுக்கோங்க. மஞ்சள் எடுத்துக்கொள்ளுங்கள். புளிய முட்டையை உரிச்சு வறுத்து அந்த தோலை நீக்கணும். டப்பால பவுடரா வச்சிருக்கீங்க. மஞ்சள் கிழங்கு வச்சிருக்கீங்க. மஞ்சள் கிழங்க பசுமையா பச்சையா இருந்துச்சுன்னா அரைச்சிக்குங்க. காஞ்சிருச்சுன்னா அதை பவுடரா எடுத்துக்கங்க. 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் புளிய முட்டை தூள், கிழங்கு அடிச்சீங்கல்ல அதுல 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூன்ல, அஞ்சரைப்பட்டியில 1 ஸ்பூன் இருக்குல்ல அந்த ஸ்பூன். இது ரெண்டையும் எந்த தண்ணியில போட சொல்றேன்? சூடா இருக்கிற வெள்ளை பாரம்பரிய வெள்ளை அரிசியில் வெந்து அதுல இருக்கிற அது நீராகாரம்னு வச்சுக்கோங்க. ஆனா சூடா இருக்கணும். அந்த ஹாட்டா இருக்கிறதுல அதை போட்டு கொஞ்ச நேரம் வச்சிருந்துட்டு சிலவர்கள் அதுல போட்டு சூடு கூட பண்ணிக்கலாம், ஒன்னும் தவறு பண்ணாது. அந்த தண்ணியை வடிகட்டியோ வடிகட்டாமலோ தினசரி குடிச்சீங்கன்னா ஒரு 30 நாள்லயே உங்களது அந்த முட்டி வலி, அந்த ஆரியன் சொல்றது, ஆர்த்ரைட்டிஸ் சொல்றது, ஆஸ்டியோபோரியாசிஸ் சொல்லக்கூடியது, இது சார்ந்த முட்டி வலி எல்லாத்துக்குமே அதுல தீர்வு இருக்கு.